நான் நிலத்தை கொடுத்துறேன், வளத்தை எடுத்துறேன், வீட்டை இழந்துறேன், வாழ்விடத்திலிருந்து வெளியேறேன். ஆனால் அங்க வேலை வாய்ப்பு எனக்கு இல்ல. 299 பேர் எடுத்தார்கள் கடந்த ஆண்டு. ஒருத்தன் கூட என் இனம் சார்ந்தவள் தமிழன் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஏமாளிகளாக என் இன மக்கள் நாங்கள் இருக்கிறோம் பாருங்க. தடுத்து நிறுத்தி போர் புரிந்து வெள்ளையபடா என்று சொல்வதற்கு ஆட்சி அதிகாரமற்ற அடிமைகளாக நாங்கள் இருப்பதால் அது நடக்கலை. அதே மாதிரி அணு உலையில மின்சாரம் எல்லோருக்கும், அழிவு எனக்கு, மின்சாரம் எல்லோருக்கும் என்று பிரிக்கிறார்கள். மாற்று இருக்குது, என்ன செய்யலாம்? காற்றாலை மின்சாரம். காற்றுக்கு, நீருக்கு, நிலத்துக்கு எந்த பாதிப்பும் வராத, இயற்கைக்கு எந்த கேடும் வராத, சூழியலுக்கு எந்த பாதிப்பும் வராத காற்றாலை மின்சாரம். சூரிய ஒளியில் மின்பூங்கா, காற்றாலை தீர்ந்து விடாத வளம், எப்போதும் காற்று இருக்கிறது. சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைத்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம். சூரிய ஒளியை விளைநிலங்களை ஆக்கிரமித்துத்தான் போட முடியுமா? எல்லா வீடுகளின் மேற்கூரையும் சூரிய ஒளி மின்தகடு. கழிவறை கட்டினாயா, பேருந்து நிலையம் கட்டினாயா, கல்லூரி கட்டினாயா, பள்ளிக்கூடம் கட்டினாயா, எந்த கட்டடமா இருந்தாலும் மேற்கூரை போய் பாரு அருகில் இருக்க கேரளாவில். அல்லது விளைச்சலுக்கு பயன்படாத நிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கடலுக்குள்ளே மின்தகடை, சூரிய ஒளி மின்தகடை பதித்திருக்கிற நாடுகளை பாருங்கள், தட்டி பாருங்கள் வலையொலியில். கடல் அலையில் ஜப்பான் மின்சாரம் தயாரிக்குது, ஆஸ்திரேலியா மின் தயாரிக்கிறது, அரபு நாடுகள் தயாரிக்குது. கடல் அலையில் சூரிய ஒளியில் மின்தகடை. இதில் பாருங்கள், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம். இந்த மின்சாரத்தை எல்லாம் தனியாருக்கு கொடுத்து விட்டு பேராபத்தை விளைவிக்கிற இந்த மின் உற்பத்தி நிலையங்களை அரசு வைத்துக் கொள்ளுது. ஏனென்றால் தனியார் முதலாளிகளை எதிர்த்து நாம் போராடும் போது அது கண்டுகொள்ளாது. நம் இந்த அரசு பேராபத்தை தருகிற அணு உலை, ஆனால் இந்த நிலக்கரி எதிர்த்து போராடினால் நம்மளை தாக்கி அழிக்கும். அரசை எதிர்த்து அதிகாரமற்ற எளிய மக்கள் போரிட முடியாது. அதனால் பெரும் லாபம் ஈட்டுகிற தொழிலாக இயற்கை பேரிடரற்ற மின் உற்பத்தியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், கமுதியிலே 5000 ஏக்கர், 20 கிராமங்களை வெளியேற்றிவிட்டு அதானி மின்பூங்கா அமைக்கிறதுக்கு 4500 கோடி தான் அதானி முதலீடு செஞ்சிருக்கிறார். உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள், இந்த 4500 கோடி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இல்லையா? இருக்கவில்லையா? 4500 கோடிக்கு தமிழ்நாடு அரசே அந்த மின்பூங்காவை அமைத்திருக்க முடியாதா? குடியிருப்புகளை, கிராமங்களை காலி செய்வதற்கு பதிலாக வரட்டு காடுகளை, குன்றுகளாக இருக்க மலை முகடுகளை அதன் மேலே மூடி நீங்கள் மின்பூங்கா அமைக்க முடியாதா? செய்திருக்கலாம். ஆனால் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களிடத்திலே நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டதால் இவ்வளவு பின்னடைவை நாம் சந்திக்கிறோம். எனவே அன்பிற்குரிய மக்கள், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரும்போது விளைநிலங்களை ஆக்கிரமிக்க விட மாட்டோம். சிப்காட் தொழிற்சாலை, நச்சு ஆலைகள், எந்த நச்சு தொழிற்சாலைகளும் உள்நுழைய விடமாட்டோம் என்கிற உறுதியை என் பாட்டியார் வேலுநாச்சியார் மேல ஆணையிட்டு நான் உறுதியளிக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், நீங்கள் கடைசியாக எல்லோரையும் நம்பி பார்த்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் வயிற்று பிள்ளைகள், எங்களை நம்புங்கள், எங்களை நம்புங்கள்.